முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
யோனா 4:5. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ்நிலையில் உட்கார்ந்தான். இன்னைக்கு இந்த யோனாவை மாதிரி தான் வாழ்க்கையை பார்க்காம பக்கத்து வீட்டுக்காரனை, ஊழியக்காரனை, தான் எதிரிய, அவனுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, அவன் எப்போ விழுவான், எப்போ நாசமாக போவான், பிள்ளைகள் எப்போ நாசமாக போகணும்னா இன்னொருடைய அழிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஐயகோ, எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக யோனா இத்தனை பேர்களை தன்னுடைய பிரசங்கத்தினால காப்பாற்றிய அந்த யோனா இப்பொழுது அவங்க சாவ மாட்டாங்களா, அழிய மாட்டாங்களான்னு ஒரு பேய்த்தனமான எதிர்பார்ப்போடு பார்த்தது எவ்வளோ பெரிய ஒரு வேதனை. நமக்கு இந்த யோனாவை மாதிரி இன்னொருத்தரை அழிய மாட்டாங்களாங்கிற எதிர்பார்ப்பு வேண்டவே வேண்டாம். அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை வாந்தி பண்ணி போடுவார். நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். நமக்கு எவ்வளவோ வேலைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார், கடமைகளை கொடுத்துருக்கிறார். நமக்கு எவ்வளோ பேரை தூக்கி சுமக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நாம் ஊழியம் செய்ய வேண்டிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் கவனமாக இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் அழிய மாட்டானா, பக்கத்தில் வேலை செய்கிறவன் அழிய மாட்டானா, ஊழியக்காரன் அழிய மாட்டானா, அந்த ஆட்சி செய்கிறவன் அழிய மாட்டானா, இவன் அழிய மாட்டான். இது தேவையில்லை. நம்ம ஓட்டத்தை ஓடுவோம். அப்பொழுது நாம் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவோம். யோனாவுடைய 2வது பாகம் சபிக்கப்பட்ட ஒரு பாகம். சாலமோன் ராஜாவுடைய 2வது பாகம் சபிக்கப்பட்ட ஒரு பாகம். அது மாதிரி பாவங்கள் நமக்கு வேண்டாம். நம்முடைய பாதையில் போவோம், என்றென்று ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்து. நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. நாம் இந்த 2026 வருடத்தில் 5 மாதங்கள் அவருடைய கிருபையினாலே ஓடி முடிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தின் கடைசி நாள். இந்த கடைசி நாளிலும் கூட நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை நான் திரும்பி பார்த்து அவர் நம்மை நடத்தி வந்த விதத்தை சிந்தித்து பார்த்து ஆச்சரியப்பட்டு உள்ளம் நன்றியினால் நிறைந்து வாய் துதியினால் நிறையும் என்றால் அதைவிட மிக சிறப்பாக இந்த மாதத்தை முடிப்பதற்கு வேறு வழி இருக்காது. இப்படியாக நாம் ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்ச்சியோடு கூட இந்த மாதத்தை முடிக்கிற பொழுது வருகிற ஜூன் மாதத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் இந்த மாதத்திற்கான துதிபடிகளை செலுத்தாமலேயே, திரும்பி பார்க்காமல் நன்றி செலுத்தாமலேயே இந்த மாதத்தை முடித்து நீங்கள் ஜூன் மாதத்திற்குள்ளே பிரவேசிப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருக்கு போதுமான அளவு நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால், ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை என்றால் நாம் கடனாளிகளாகவே இருப்போம். எனவே நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நாம் துதிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே இந்த ரிசப்ஷனில் இருக்கவங்களாம் சிரித்த முகத்தோடு கூட நல்லபடியாக அவர்கள் பேசினார்கள், உதவி செய்தார்கள். அப்படி போங்க, இப்படி போங்க, டாக்டர் இங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. அன்பாக அவர்கள் பேசினார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. காசல்ல, பணம் அல்ல, அவங்க வேறு ஒன்றும் கொடுக்கல. அன்பாக பேசினார்கள், சிரித்த முகத்தோடு பேசினார்கள். போய் பார்த்துட்டிங்களான்னு சொல்லி விசாரித்தாங்க. அது என் மனதில் அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. பிரியத்துக்குரியவர்களை, நாம் ஆண்டவரை திரும்பி பார்த்து, ஆண்டவரே என்னை நடத்துனீங்களே, எனக்கு உதவி செய்தீங்களே, என்னை அப்படி பார்த்துக்கிட்டீங்களே, எப்படி பார்த்துட்டீங்களே, சிரித்த முகத்தோடு நாம் நன்றி செலுத்துவோம் என்றால் ஆண்டவருக்கு நம்மை பிடிக்கும் அல்லவா, ஆண்டவர் சந்தோஷப்படுவார் அல்லவா, அப்பொழுது மென்மேல் நம்மை ஆசீர்வதிப்பார் அல்லவா. எனவே இந்த நாளிலும் கூட நாம் நன்றியோடு கூட ஒரு சமூகத்தில் காத்திருப்போம். நமக்கு பிரயோஜனமாக பாருங்கள். யோனா 3வது அதிகாரம் கடைசி வசனம் 10வது வசனம், அதே மாதிரி 4வது அதிகாரத்தில் முதல் வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டான். ஆண்டவர் எவ்வளவு மனஸ்தாபப்படுறார். ஐயோ, இந்த மக்களையா நான் அழிக்கணும்னு நினச்சேன், இப்படி மனம் திரும்பிட்டாங்களே, உபவாசம் பண்ணிட்டாங்களே, மொத்த நாடு ராஜாவிலேருந்து மிருகங்கள் வரைக்கும் மனம் திரும்பிருச்சேன்னு சொல்லி அவர் அவங்கள அழிப்பேன்னு சொன்னவர் அந்த
வார்த்தையை விட்டுட்டு மனஸ்தாபப்பட்டு இனி அழிக்கவே மாட்டேன்னு சொல்லி அவர்களை தப்புவித்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இவ்வளோதான், 40 நாள் தான் இந்த நினிவே அழிக்கப்பட்டு போகணும்னு யோனா சொன்னார். ஆனால் அப்படி அழிக்கப்படலை. காரணம், ஆண்டவர் அவர்களுடைய வழிகளை பார்த்து, கிரியைகளை பார்த்து அவர் தன் மனதை மாற்றிக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிற பொழுது ஆச்சரியப்படுகிறோம். நிறைய பேர் மேலே ஆண்டோட கோபாக்குன்னு வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பாவங்கள், அந்தளவுக்கு அக்கிரமங்கள் செய்கிறாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்க கணவருக்கு சரியான வேலை இல்லை, இவங்களுக்கும் சரியான வேலை இல்லை, 2 பிள்ளைகள். பாருங்கள், அங்கே நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கித்தாரேன் என்று சொல்லி ஒருவர் அரசியலை சம்மந்தப்பட்டவர் இவர்கள்ட்ட பல பவுன் நகைகளை வாங்கி, இவங்களுக்கு வேறு பணமே கிடையாது, நகை எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பீரியடே முடிஞ்சு போய் இப்போ வேறு ஆட்சி வந்துருச்சு. அவங்க வேலையை வாங்கி கொடுக்கவே இல்லை. பல லட்ச ரூபாய்களை அவர்கள் ஏமாந்து விட்டார்கள். அந்த ஆள் கொடுக்காமலே ஓடிட்டார். இது ஒரு சின்ன சாம்பிள். இதே மாதிரி எவ்வளோ பேர் அரசியலில் நான் இருக்கிறேன், காசு தாங்க, நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், நான் உங்கள் பிள்ளைக்கு வேலைக்கு வாங்கி தரேன், நான் கேரண்டி, சம்பளம் இவ்வளோ வரும், அவ்வளோ வரும், மினிஸ்டருக்கு அவ்வளோ கொடுக்கணும், அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அப்படி நிறைய பேர் பேசி ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு ஓடிடுறாங்க. பணத்தை ரெட்டிப்பாக நான் தாரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு ஓடிடுறாங்க. 10% வட்டி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஓடி போகிறாங்க. பலர் பல விதங்களிலே ஏமாற்றப்படுறாங்க. அப்போ அவங்க மேலே தேவனுடைய கோபாக்கினை வரும். சௌரி சொன்னார்கள், எனக்கு டிப்ரெஷன் வந்து விட்டது, தூக்கமே வராது, கைகால் நடுக்க வந்து விட்டது, டாக்டர்ஸ் இப்படி போனால் அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க என்றவர்கள் சொன்னார்கள். அவங்க ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க. இவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த பாவம்லாம் சும்மா விடுமா? இந்த அக்கிரமெல்லாம் சும்மா விடுமா? விடாது இல்லையா? அப்போது இதெல்லாம் அவங்கள தொடர்ந்து தேவனுடைய கோபாக்கினை வர மாதிரி இருக்கும். அவங்களெலாம் ஆண்டவர் சும்மா விடாமல் பயங்கரமாக தண்டிக்குன்னு நினைப்பார். இருப்பினும் கூட இப்படிப்பட்ட பாவங்களை செய்த துன்மார்க்கரும் சண்டாளரும் கூட மனம் திரும்பினார்கள் என்றால், தாங்கள் செய்த பாவத்தை நினைத்து அவர்கள் வருந்துவார்கள் என்றால், அங்கே நான் காண்கிறோம் இல்லையா? சகைவு 4 மடங்கு நான் திரும்ப கொடுத்து விடுவேன் என்று வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்து விடுவார்கள் என்றால், நிச்சயமாக அவள் மேலே வர இருந்த கோபாக்கினையை ஆண்டவர் நீக்கி விடுவார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்பினால் ஒரு பாவிக்கு ஒரு புது வாழ்வு உண்டு. எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவோ பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் சரி, வாலிப மகனே, வாலிப மகளே, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எவ்வளோ பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் சரி, மனம் திரும்பினால் ஒரு வாழ்வு உண்டு என்பதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே வர வைக்க இருந்த கோபாக்கினைகள், நியாய தீர்ப்புகள் அவர்களிருந்து விளக்கப்படும். ஆண்டவர் மனம் திரும்பி உங்களை அழிக்காமல் விட்டு விடுவார். எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை இந்த சம்பவம் காமிக்குது. இவங்க தப்பிடுறாங்க. அங்கே யோனாவுக்கு கடுங்கோபம் வருது, எரிச்சலாக இருக்குது. என்ன இது, நான் 40 நாளில் இந்த ஊருக்கு கெட்டு பேர் அழிஞ்சு போயிருன்னு சொன்னேன், அழியாமல் போயிடுச்சு, ஆண்டவர் அழிக்காமல் விட்டார், அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது என்று நான் காண்கின்றேன். இவர்கள் தப்பிக்கப்பட்டது அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. தன் ஊழியம் ஆசீர்வாதமாய் முடிந்தது என்று சொல்லி அவர் பெரிதாக நினைக்கவில்லை. மாறாக, இப்படி ஆண்டவர் அழிக்காமல் போயிட்டார், நான் சொன்னது நடக்காமல் போச்சே என்று அவர் கடுங்கோபம் கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த யோனாவுக்கு இருந்த மிகப்பெரிய பாதிப்பை, நான் சொன்னபடி நடக்கலையே, நீ சொன்னபடி நடந்தால் 1,20,000 பேர் இருக்காங்க, எல்லாம் செத்து போயிடுவாங்க, இந்த நாடே அழிஞ்சது போயிருமே அப்படி நம்ம யோசித்து பார்த்தால் அது அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. நான் சொன்னது நடக்கணும். ஒரு ப்ரெஸ்டீஜ் மேனாக யோனா இருந்தார் என்று காண்கிறோம். எவன் எக்கேறிட்டு போனாலும் சரி, நாசமாக போனாலும் சரி, நான் சொன்னபடி நடக்கணும், எனக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய மனநிலைமை எவ்வளவு சுயநலமாக இருந்தது என்று பார்க்கிறோம். பிறருடைய நலன்களை அவரால் பார்க்க முடியவில்லை. ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் தன்னுடைய நலனை பார்க்கக்கூடாது, பிறருடைய நலனைத்தான் பார்க்கணும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய முதல் அடையாளம். தன்னை குறித்து அவர் கவலைப்படுவதை விட மக்களுடைய நலன் தான் குறித்து அவர் கவலைப்படுவார். ஆனால் யோனா அவர் அப்படிலாம் தன்னை பற்றி தான் கவலைப்பட்டதை தவிர்த்து வேறு யாரை பற்றியும் கவலைப்படணும். நிறைய பேர்களை நான் சந்திக்கிற பொழுது இந்த யோனாவை போலவே இருப்பதை பார்க்கிறோம். யார் எக்கேறிட்டு போனாலும் பரவாயில்லை, நாசமாகி போனாலும் பரவாயில்லை, என்னுடைய கதைகள் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநல உடையவர்களாகவே காணப்படுறாங்க, ஒரு பெருமை உடையவர்களாகவே காணப்படுறாங்க. இல்லை, எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக, எல்லோரையும் நாம் மதிக்கின்றவர்களாக, எல்லோருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கின்றவர்களாக நாம் இருக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்து நாட்களில் இருந்தே ஆண்டவர் கற்றுக் கொடுக்க, எல்லாரையும் நீ மதிக்க வேண்டும்,
எல்லா இடத்துலையும் அன்பாக நீ பேச வேண்டும், பழக வேண்டும். அப்படி அன்பாக பேசுகிறதுனால, மதிக்கிறதுனால எவ்வளவோ பேர் என்னை இளிச்சவாயின் ஈஸியாக ஏமாத்திடலான்னு சொல்லி அது பல விதங்களிலே எனக்கு பாதிப்புகளை கொண்டு வந்தாலும் கூட நான் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நான் அன்புடையவனாகவே இருக்க வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லாருக்கும் குட் மார்னிங் முதல்ல சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை, அதுக்கு பிறகு நம்ம சொல்லுவோம்னு நினச்சதே இல்லை. கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளையை போல யாரை பார்த்தாலும் நான் நேசிப்பேன். ஏன்னா இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த யோனாவை மாதிரி நான் சொன்னது நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு பொல்லாத எரிச்சல் முதல்ல அந்த மக்கள் மேலே ஏற்படுது. ரெண்டாவது ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் எரிச்சலாக இருக்க? ஆமாம், நான் சாவுறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலேயே அவன் எரிச்சல் கொண்டான், கரிச்சல் கொண்டான் என்று பார்க்கின்றோம். இதற்கு இந்த எரிச்சல் கரிச்சல் சந்தோஷமாக இருக்கலாமே. உன் மூலமாக 1,20,000 பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒரு சில நாட்கள் ஊழியத்தினால ஒரு நாடே ரசிக்கப்பட்டது. அது எவ்வளோ பெரிய பாக்கியம், பரலோகத்தில் எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கணும். அது பெரிதாக தெரியவில்லை. நான் சொன்னது நடக்கலையே அப்படிங்கிறது தான். ப்ரெஸ்டீஜே நமக்கு வேண்டாம். நம்மளை எல்லாரும் மதிக்கணும்னு நினைக்க வேண்டாம். நான் சொன்னால் எல்லாம் நடக்கணும்னு நினைக்க வேண்டாம். நாம் எப்பொழுதுமே தாழ்மையுடையவர்களாகவே காணப்படுவோம், எல்லோரையும் நேசிக்கிறவர்களாகவே நாம் காணப்படுவோம் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உடனே ஆண்டவர் என்ன செய்றார் பார்த்தீங்களா? இவர் அங்கே நின்றுட்டு என்ன செஞ்சார் பாருங்க. 5 பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கின் போய் அங்கே ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். ஒரு வெளியே மேட்டில் ஒரு குடிசையை போட்டுட்டு அங்கேருந்து ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்கார். இது இடம் அழிஞ்சிருமா, அந்த மக்கள் செத்து போயிடுவாங்களா, ஆசையாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். வேலையை பார்த்தீங்களா யோனாவுக்கு? ஒரு நாள் ரசிக்கப்படணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். இன்றைக்கி அவங்க எப்போ சாவாங்கன்னு சொல்லி மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இன்றைக்கி இதே போல் யோனாக்கள் நிறையவே இருக்காங்க. நம்ம எப்போ சாவோம், நம்ம குடும்பத்தில் எப்போ சாவு வரும், இல்லை நம்ம குடும்பம் எப்போ அழியும், எப்போ ஊழியம் அழியுன்னு சொல்லி இப்படி ஆர்வமாக பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு, இவன் எப்போ சாவான், இவன் குடும்பம் எப்போ சாவும், இவன் எப்போ அழிவான். இன்றைக்கி நிறைய பேர் இப்படியாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அநேக மக்கள் இப்படியாக தவறான எதிர்பார்ப்புடையவங்களாக இருக்காங்க. எப்போ இவன் விழுவான், அது ஒரு பேய்த்தனமான எதிர்பார்ப்பு. ஒரு ஆள் எப்போ விழுவான்னு எதிர்பார்க்கறது பேய்த்தனமான எதிர்பார்ப்பு. இது இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தேவனுடைய சித்தத்திற்கு முற்றிலும் எதிரானது, அருவருப்பானது. தேவன் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை உடையவர்களை அருவருக்கிறவராக இருக்கின்றார். நிறைய பேர்களுக்குடைய எதிரி யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்பர் 1 எதிரி யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான். பக்கத்து வீட்டில் சண்டை வந்ததுனால தான் செய்வனை வச்சாங்க, என்னை அனுப்புனாங்கன்னு சொல்லி எவ்வளோ பேய்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க வீடை கட்டிட்டாங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் பிள்ளைங்க வெளிநாடு போயிட்டு சம்பாதிச்சுட்டேன், உடனே செய்வினையை வைக்கிறவ எவ்வளோ பேரை பார்க்க. அவங்க அழிய மாட்டாங்களா, அவங்க குடும்பம் அழியாதான்னு ஆர்வமாக காத்திருக்கிறாங்க. எவ்வளவோ பேர்கள் இப்படிப்பட்ட ஒரு தவறான எதிர்பார்ப்பை உடையவர்களாக, தவறான ஒரு எண்ணத்தை உடையவர்களாக, எப்போ அழிவான் எப்போ சாவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களா. தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மீது வரும் என்பது சந்தேகமே இல்லை. ஐயோ ஒரு ஊழியக்காரன், மாபெரும் தீர்க்கதரிசியாகிய யோனா, ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிற அளவிற்கு ஒரு உன்னதமான நிலைமையில் இருந்த அந்த ஊழியக்காரனும் கூட எப்போ இவங்க அழிவாங்கன்னு சொல்லிட்டு காத்திருந்தாரா. என்ன வேதனையான காரியம். எல்லாம் போச்சு, யோனாவுடைய கலரே போச்சு, யோனா மேலே வச்சுருந்த மரியாதையே போச்சு. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆகிட்டார் பார்த்தீங்களா? ஐயோ, நீ எதுக்காக ஊழியத்துக்கு அழைச்சாரு? அவன் எப்போ சாவான், இவன் எப்போ சாவான்னு பார்க்குறதுக்கா? இல்லவே இல்லை. எப்படியாவது வாழ்வடைவார்களா, பிழைப்பார்களா? 5 நாள் தண்ணியே குடிக்காமல், சாப்பாடே சாப்பிடாம தரையிலே படுத்து கிடக்காரு தாவீது. எப்படியாவது தன் பிள்ளையை ஆண்டரை அடிச்சிருக்காரு, அது எப்படியாவது பிழைக்கட்டும்னு சொல்லி 5 நாள் தண்ணியே குடிக்கல, சாப்பிடவே இல்லை, தரையிலே படுத்து கிடந்தார், குடிக்கவே இல்லை தாவீது. அவர் ஒரு ஆத்மா, அந்த சின்ன பிள்ளை தப்பிருமான்னு சொல்லி அவ்வளோ பாரத்தோடு கிடந்தார். இவரும் இருக்கிறார். இவர்னா எப்படியாவது அவங்க அழிஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நாசமாக போயிடுவாங்களா, அதை நான் பார்க்கணும். தாவீதிற்கும் யோனாவிற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருந்தது என்று காண்கிறோம். நான் வருத்தப்படுகிறோம். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் நாம் இப்படிப்பட்ட தவறான எதிர்பார்ப்புகளை உடையவர்களாக இருக்கவே கூடாது. யோனா மிகப்பெரிய ஊழியக்காரராக இருந்தார். அவர் செய்த ஊழியத்தினால அங்கே ஜனங்களெல்லாம் ரசிக்கப்பட்டார்கள். கப்பலில் போனார், தப்பாக போனார், கடலுக்குள்ளே போட்டாங்க, மீன் வயிற்றுக்குள்ளே போனார், தப்புனார், வெளியே வந்தார், பிரசங்கம் பண்ண ரசிக்கப்பட்ட. அதோட முடிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் அதுக்கு பிறகு அவருக்கு கோபம், எரிச்சல், அவன் சாகலைங்கிறது, அது யோனா மேலே இருந்த மரியாதையை உடைத்து போட்டு விடுகிறது. பிரித்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட 2ஆம் பாகம்
நமக்கு வேண்டவே வேண்டாம். யாரும் அழியணும்னு நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லார் பிஸ்னஸும் நல்லா இருக்கட்டும், எல்லா செய்கிற ஊழியமும் நல்லா இருக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் எல்லா ஊழியத்தையும் ஊழியக்காரனை வாழ்த்தணும். பல்ல கடிக்கக்கூடாது இன்னொரு ஊழியக்காரனை பார்த்து. மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் கூட யாராவது எந்திரிச்சாங்கன்னா பல்ல கடிப்பதை பார்க்கிறோம், வருத்தப்படுகிறோம், அவருடைய பக்குவமற்ற தன்மையை பார்க்கின்றோம். எனவே எப்பொழுதும் நான் எல்லாரையும் நேசிப்போம், அன்பான உள்ளமுடையவர்களாக நான் காணப்படுவோம். யாருக்கும் எந்த தீங்கு வர வேண்டாம், யார் வாழ்க்கையில் எந்த நாச மோசம் வர வேண்டாம், நன்றாக எல்லாரும் இருக்கட்டும் என்று வாழ்த்துவோம். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட யோனாவுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கிறது. எப்படி இருக்கக்கூடாது என்பதை யோனா கற்றுக் கொடுக்கிறார். எப்படி எதிர்பார்ப்புகள், தவறான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கக்கூடாது, தவறான எரிச்சல்கள் நமக்கு இருக்கக்கூடாது. இன்னொருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிற வேலை நமக்கு வேண்டாம், இன்னொருடைய குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிற வேலை வேண்டாம், இன்னொருடைய அந்தரங்க வாழ்க்கையை உச்சு நோக்கி பார்க்கிறது நமக்கு வேண்டாம். அது சாபம், அது ஆபத்து, அதை ஆண்டவர் ரசிப்பதில்லை. அது சாபத்தை கொண்டு வந்துவிடும். நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை இந்த யோனா மாதிரி பார்க்க வேண்டாம் என்பதுதான் இந்த நாளில் செய்தியாக இருக்கிறது. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நீ தந்தீர், அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இறுதியிலே அவர் தவறான பாதைக்கு போனார். சாலமோன் ராஜா கடைசி காலத்தில் தவறான பாதைக்கு போன மாதிரி யோனா தவறான பாதையில் போனார். எருசலேமுடைய தேவாலயத்திற்குள்ளேயே அவர் விக்கிரகங்களை கொண்டு வந்தார். தேவனை கோபப்படுத்தினார் சாலமோன் ராஜா பெண்களுக்காக. இவர் இந்த 1,20,000 ஏன் சாகலை அப்படிங்கிற இந்த எதிர்பார்ப்பு, எப்போ சாவாங்கங்கிற எதிர்பார்ப்பு, 2 பேருமே கடைசி காலங்களிலே ஆண்டவரை மிகவும் அக்கிரமக்காரர்களாய் மாறி போனார்கள். இறைவா, இவர்களெல்லாம் எங்களுக்கு பாடமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு, இன்னொருடைய வாழ்க்கையை உச்சு நோக்கி பார்த்துட்டே இருப்பது, எப்போ சாவான், எப்போ அழிவான். ஆண்டவர், எங்களுக்கு அப்படிப்பட்ட என் தகப்பன எண்ணங்கள் வேண்டாம். உங்களுடைய கோபாக்கினை எப்போனாலும் வரும். ஆண்டவரை, நீ யாரனாலும் எப்போனாலும் நியாயம் இருப்பார், நீர் பண்ணிட்டு போடணும், எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்க்க ஆண்டவரை, நாங்கள் தகப்பனை எங்களுடைய அழைப்பில் கவனமாக இருக்க, எங்களுக்கு என்ன பணிகளை நீர் கொடுத்துருக்கிறீரோ, குடும்பத்தை கொடுத்துருக்கிறீரோ, ஊழியத்தை கொடுத்துருக்கிறீரோ, அதில் உண்மை உத்தமமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், சாசின் கிரியெல்லாம் அழிஞ்சு போகட்டும். ஆண்டவரை தோத்துறையா, நம்முடைய பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். பாவத்தினாலே, சாபத்தினாலே, கவன குறைவினாலே, உடம்பை கவனிக்காதனால, ஃபிட்னஸ் இல்லாதனால, ஹெரிட்டேஜினால் தலைமுறையாக வந்ததுனால என்ன வியாதி வந்திருந்தாலும் சரி ராஜா, இல்லைனா தேவனை சோதிக்கும் விதமாக வியாதியை கொடுத்துருந்தாலும் சரி ராஜா, நீங்கள் என்ன வியாதியாக இருந்தாலும், என்ன காரணத்தினால வந்திருந்தாலும் இப்பொழுதே அந்த வியாதிகளை நீக்கி நம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ ராபா கபாலா ரபூனா கபாலா ஷெகபாலா கரதூனா தூபாலா கரபானா ஷரதனா கர. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, பயப்படாதே, உனக்கு சாவு வராதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பு மகனே, இந்த வியாதி வந்திருக்கு, செத்து போயிடணும்னு பயப்படுறீங்க. நிறைய பேரை மரண பயம் பிடித்திருக்குது. என் உயிர் பேருமோ, இல்லை போகாது, நான் போக விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் மரண கட்டுகளை ஆண்டவரை முறித்து போடுகிறேன். ஆண்டவரை தோத்துறீங்க. தற்கொலை எண்ணங்களை உடையவர்கள் நிறைய பேர்கள் செய்தியை கேட்டுட்ருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் சந்திக்கின்றார். ஷபா காராபாலா, அந்த தற்கொலை எண்ணங்கள் உங்களை விட்டு இப்பொழுதே நீங்குகிறது. ஆண்டவர் இப்பொழுதே அந்த எண்ணங்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறார். ஷிகாரா பாலா ஒஹமாக்கா தூபா ரபுலா கபா நாக்காரா ரபு காபாலகாரா. நிறைய பேர் வாயிலிருந்து தேல்களாய் கீழே விழுது தகப்பனை. ஆண்டவரை தோத்து நட்டக்காலியாக கீழே விழுது. சோத்தனையா, சாபங்கள் அப்படியே வாயிலிருந்து வெளியே விழுது, புறப்பட்டு போகுது. ஆண்டவரே சோத்திரம், என்ன சாப்பிட்டாலும் ஒத்துக்காது, வாமிட்டாக வரும்னு சொல்லி இருக்கும்போது அந்த தேல்கள்லாம் கீழே விழுது. இனி உடம்புல நல்ல புஷ்டியாக இருக்கும். இன்னும் உங்கள் ரத்தத்தோடு ரத்தமாய், மாம்சத்தோடு மாம்சமாய் சாப்பாடு சேரும். ஆண்டவர் நாமத்தில் நல்ல நித்திரையை நீ கொடுக்கிறீராச்சா. சம்பாதிக்க முடியாவுடைய கைகளை கத்தர் இப்பொழுது ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறீர். கடுபாரா தபாடா கபாடா ஷஹலதான சின்ன வட்டத்துக்குள்ளே நின்று சின்ன வருமானத்துக்குள்ளே வந்து எல்லா பணமும் செலவாகி கடனாகி என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் திகைக்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றம் ஆண்டவர் இந்த நாளில் இருந்தவருடைய வாழ்க்கையில்
மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வர போகிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளாலே பிரச்சனை, பிள்ளைகள் போதைக்கு அடிமையாயிடுச்சு. நிறைய பெற்றோர்கள் கண்ணீரோடு நிற்கிறாங்க. கீழ்ப்படுகிறதே இல்லைப்பா. ஜெபம் பண்ணுற பையன் ஆலயத்துக்கே வர்றதில்லை, கெட்ட வார்த்தையாக பேசுகிறான், என்ன பண்ணணும்னு தெரியல. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க. வயதானக்கள் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர், தடைகள், திருமணமாக முடியாதபடி, குழந்தை பிறக்க முடியாதபடி, சொந்தமாக வீடு வாங்க முடியாதபடி, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதபடி, பணங்கள் வர முடியாதபடி இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுகிறோம் ராஜா. எப்படியாவது தகப்பனே, காத்திரத்தில் இன்பமாய் முடியும்படியாய் செய்யும். ஆண்டவரே, செயல்படாத அவயங்கள் செயல்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பவர் எழும்பட்டும். ஆண்டு விபத்துகள், சடுதி மரணங்கள், ஹார்ட் அட்டாக்குகள், ஸ்ட்ரோக்கு போன்ற பயங்கரங்கள் எதுவும் வராதபடி காத்து. மூளையில் பிரச்சனை, பிளட்டு கசியுது, அது இருக்குது, இப்படி இருக்கு, லீக்காது, ஒன்றும் வேண்டாம், எல்லாம் நார்மலாகி பத்திரமாய் வீடு திரும்ப உதவி செய்யுங்க. இயேசுவே, வென்டிலேட்டரில் இருக்கிறவங்கள ஆண்டவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வாருங்க. ஆபத்தில் இருப்பவங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வாருங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் நாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக இயேசப்பாவுடைய பிள்ளைகள், உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அழைத்து செல்கிற பிள்ளைகள் வெக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. அதில் பாதுகாத்து கொடுங்க, பெருக முடியாது செய்யுங்க. நாஸ்திரேதர் ஆட்சி போல தொட்ட ஒளியை நேசிக்கிற நிகழ்ச்சிகளை நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குற நேசிக்கிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசிரியர் கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.